ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 14 கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃப்ரம் எக்ஸைஸ் 2.2. அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ கடைசி வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 13 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 14 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே. இப்போ 14 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்வெர்ட் 480 டேஸ் இன்டூ இயர்ஸ்னு கேட்டிருக்கான். ஸோ 1 இயர்ல எவ்வளோ டேஸ் இருக்கும்? 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஹேஸ் 365 டேஸ். திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். 365 டேஸ். 365 டேஸ் இன் 1 இயர். 1 இயர்ல எவ்வளோ நாள் இருக்கும்? அப்போ 480 டேஸ்ல எவ்வளோ இயர் இருக்கும்னு கேட்குறாங்க. 480 டேஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் இயர்ல எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஸோ 1 இயர் ஹேஸ் 365 டேஸ். ஒன் டே நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் இயர்ல எப்படி எழுதலாம்? 1 டே ஈக்குவல் டு 1/365 ஆஃப் அன் இயர் அப்படி எழுதலாமா? ஏன்னா இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் நீங்க போத் சைட்ஸ் டிவைடட் பை 365 போட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிரும். இந்த ஸ்டார் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ ஒன்ஸ் ஸ்டார் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா போத் சைட்ஸ் 480 ஆல் இந்த ஸ்டார் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணணும். ஒன்ஸ் 480 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிரும். ஸோ 480 டேஸ் ஈக்குவல் டு 480 டேஸ் ஈக்குவல் டு 480 பை 365 இயர்ஸ். இது அப்ராக்சிமேட்டா 1.31 வரும். நான் ஏற்கனவே ஆன்சர் போட்டு வச்சிருக்கேன் கால்குலேட்டர்ல. ஸோ ஆன்சர் வந்து 1.31 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி. இன்னும் நிறைய நம்பர்ஸ் வரும். நான் 1.3 நிறுத்திக்கிட்டேன். 2 டெசிமலோட ஒரு 2 நம்பரோட நிறுத்திக்கிட்டேன். டெசிமல் தாண்டி 2 நம்பரோட நிறுத்திக்கிட்டேன். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 4th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ 1.31 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி. 1.31 இயர்ஸ். இப்போ செகண்ட் கொஸ்டின் போலாம். 14th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட். கன்வெர்ட் 38 மந்த்ஸ் இன்டு இயர்ஸ். 38 மந்த்ஸ் நீங்க எப்படி எழுதலாம்? 38 மந்த்ஸ் நீங்க 36 மந்த்ஸ் பிளஸ் 2 மந்த்ஸ் எழுதலாமா? கண்டிப்பா எழுதலாம். 36 மந்த்ஸ் பிளஸ் 2 மந்த்ஸ் எழுதலாம். பிளஸ் 2 மந்த்ஸ். ஸோ இது என்ன பண்ணலாம் ஃபர்தரா? இது ஃபர்தரா நீங்க 36 மந்த்ஸ் எப்படி எழுதலாம்? நீங்க 36 பேசிக்கா எப்படி எழுதலாம்? 12 இன்டு 3 மந்த்ஸ் எழுதலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். 12 இன்டு 3 மந்த்ஸ் எழுதலாம். 36 12 இன்டு 3 மந்த்ஸ். பேசிக்கா 12 இன்டு 3 மந்த்ஸ். ஆமாம். பிளஸ் 2 மந்த்ஸ். இந்த 12 மந்த்ஸ் தான் என்ன அர்த்தம் பேசிக்கா? 12 மந்த்ஸ் 12 இன்டு 3 மந்த்ஸ்னா 3 இயர்ஸ்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஏன்னா 36 மந்த்ஸ் இஸ் த சேம் அஸ் 3 இயர்ஸ். அவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 12 மந்த்ஸ் தான் 1 இயர். 12 மந்த்ஸ் ஈக்குவல் டு 1 இயர். பட் அப்படியே நீங்க 3 டைம்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? போத் சைட்ஸ் 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இந்த என்டையர் ஈக்குவேஷனை போத் சைட்ஸ் நீங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12 இன்டு 3 மந்த்ஸ் ஈக்குவல் டு 1 இன்டு 3 இயர்ஸ். ஸோ 36 மந்த்ஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். இது கிடைச்சிருதா? ஒன்ஸ் இது கிடைச்சிருச்சுன்னா இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனை அப்படியே இங்க தூக்கி போடுங்க. ஸோ 36 மந்த்ஸ் இஸ் த சேம் அஸ் 3 இயர்ஸ். ஸோ 36 மந்த்ஸ் பிளஸ் 2 மந்த்ஸை நீங்க எப்படி எழுதலாம்னா இதை 3 இயர்ஸ் பிளஸ் 2 மந்த்ஸ் எழுதலாம். 3 இயர்ஸ் பிளஸ் 2 மந்த்ஸ். 2 மந்த்ஸ் அவ்வளோதான். ஸோ இதான் 38 மந்த்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ்னா இதான் ஆன்சர். 3 இயர்ஸ் பிளஸ் 2 மந்த்ஸ். ஸோ 14 கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் ஆன்சர் வந்து 3 இயர்ஸ் பிளஸ் 2 மந்த்ஸ். இந்த 2 மந்த்ஸ் வேணா நீங்க இயரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. 3 years plus 2 months குட் enough ஆன்சர் தான். 3 years plus 2 months. 2 months அவ்வளோதான். இப்போ நம்ம 15 கொஸ்டின் போலாம். கால்குலேட் யுவர் ஏஜ் ஆஸ் ஆன் 1/6/2018. ஓகே, இப்போ நான் என்னோட ஏஜை தான் நான் கால்குலேட் பண்ண முடியும். அவங்கவுங்க ஏஜ் அவங்கவுங்க கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு அப்ளை ஆகுமான்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் என்னோட ஏஜ் கால்குலேட் பண்ணிடுறேன். நான் எப்போ பிறந்தேன்னா 18/9/2001. 18 செப்டம்பர் 2000 தான் என் பர்த்டே. மை பர்த்டே. ஓகேவா? இதுல இருந்து நம்ம 1/6/2018 கால்குலேட் பண்ணணும். இது வரைக்கும் 1/6/2018ல என்னோட வயசு என்னன்னு கேட்கறாங்க. கால்குலேட் யுவர் ஏஜ் ஆஸ் ஆன் 1/6/2018. 1/6/2018 எனக்கு தெரிஞ்சு ஜூன் 1 நினைக்கிறேன். ஆமா, ஜூன் 1. ஸோ ஜூன் 1 2018ல என்ன என்னோட வயசு என்னன்னு கேட்கறான். ஜூன் 1 2018ல என் வயசு எவ்வளோ? ஸோ பேசிக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா 18/9/2001ல இருந்து 18/9/2018 கால்குலேட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு இது கிடைச்சிரும். இந்த தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ நல்ல ஸ்பேஸ் நல்ல கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 18/9/2001ல இருந்து 18/9/2001 இதுல இருந்து 18/9/2018 எவ்வளவு நாள்? 17 இயர்ஸ் வரும் ஆக்சுவலா. 17 இயர்ஸ். இது 17 இயர்ஸ். ஏன்னா 2001ல இருந்து 2017 மத்த எல்லாம் அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கு.
மற்ற ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ அதை டச் பண்ண தேவையில்ல. 2001 to 2018 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 17 இயர்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 16/2018 18/9/2018 மைனஸ் 16/2018 போடுங்க. என்ன வரும்? 16/2018 மைனஸ் 18/9/2018 மைனஸ் 16/2018 என்ன வரும் உங்களுக்கு? 18 minus 1 17 வரும். 17/3 அவ்வளோதான். ஸோ 3 months 17 days வரும் இது ஆக்சுவலா. அப்படி எழுத வேண்டாம். இப்போ நம்ம எப்படி எழுத போறோம்னா 3 months 17 daysன்னு வரும். 3 months plus 17 days. இதான் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நான் எப்படி போட்டேன்னா ஃபர்ஸ்ட் இதையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். இதையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒழுங்கா எழுதுறாங்க. இதையும் சப்ட்ராக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 9 months minus 6 months போட்டேன். உங்களுக்கு 3 months கிடைக்கும். அப்புறம் 18 days minus 1 day போட்டேன். which will give you 17 days. ஸோ 3 months plus 17 days. ஸோ இந்த 17 yearsல இந்த குவான்டிட்டியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 17 years minus 3 months plus 7 days இதான் ஆன்சர். என்னோட ஸ்பெசிஃபிக்கான சிச்சுவேஷனுக்கான ஆன்சர் இதான். உங்களுக்கு அவங்கவுங்க பர்த்டேல இருந்து அவங்கவுங்க கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது ஒரு ஜென்ரல் ஆன்சர் கிடையாது. எனக்கு என் கான்டெக்ட்ல இது கரெக்டான ஆன்சர், அவ்வளவுதான். ஸோ என் பர்த்டேல இருந்து நான் இதை கால்குலேட் பண்ணேன். அவங்கவுங்க பர்த்டேல இருந்து அவங்கவுங்க இந்த கொஸ்டினுக்கு கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ உங்க பர்த்டே என்னவோ அதுக்கு தகுந்தபடி தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். இது உங்களுக்கு அப்ளை ஆகாது இந்த ஆன்சர். ஏன்னா இது புக்ல கொடுக்குற ஒரு ரேண்டம் கொஸ்டின் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தகுந்த கொஸ்டின் மாதிரி அவங்கவுங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ பேசிக்கா இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறான்னா, நம்ம அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதே எக்ஸசைஸ்ல இருந்தா. ஸோ 16th கொஸ்டின் 17th கொஸ்டினோட நிறுத்திக்கலாம். நம்ம 18th கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ 16th கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா 2 days is equal to how many hours கேட்கறான். 2 days வந்து எவ்வளவு மணி நேரம் கேட்கறான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 day எவ்வளவு நேரம்? 1 day equal to 24 hours. இது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 day equal to 24 hours. இப்போ 2 days எவ்வளவு வரும்? போத் சைட்ஸ் நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1 day equal to 24 hours. இப்போ 2 days equal to அப்படியே டபுள் பேசிக்கா 2 days equal to 24 into 2 hours, which is nothing but 48 hours. 48 hours. ஸோ ஆன்சர் வந்து 48 hours தான். ஸோ 48 எங்க இருக்கீங்க? இதான் ஆன்சர். 48 hours. ஸோ பி தான் ஆன்சர் ஃபார் 16th கொஸ்டின். இப்போ 17th கொஸ்டின் என்ன கேட்கறான்? 3 weeks is how many days கேட்கறான். 1 week எவ்வளவு நாள்? ஸோ 1 week equal to how many days? 7 days. இது தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க இதுவும். ஸோ 1 week equal to 7 days. இப்போ இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா போத் சைட்ஸ் எல்ஹெச்எஸ்லையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்லையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். 3 weeksல எத்தனை நாள் இருக்கும்னு கிடைச்சிரும். ஏன்னா நமக்கு தேவை 3 weeks. 3 weeks கிடைச்சிரும் இன்டூ 3 போட்டீங்கன்னா. ஆனா போத் சைட்ஸ் இன்டூ 3 போட்டா தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருந்துச்சுன்னா இந்த ஆன்சருக்கான பதில் அதான். இந்த கொஸ்டினுக்கான பதில் அதான். சாரி, ஆன்சர் இல்ல, கொஸ்டினுக்கான பதில் அதான். ஸோ 3 weeks equal to 7 into 3 days. 7 into 3 days. இந்த ஐடியா புரியும் நினைக்கிறேன். இது பேசிக்கா இது ரெண்டும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நீங்க மேனிபுலேட் பண்ண முடியுது இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை. ஸோ அந்த ஐடியா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியலன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு சாப்டர் நடத்திருக்கேன், பிளேலிஸ்ட்ல இருக்கும் என் சேனல்ல. ஸோ அந்த பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஸோ 3 weeks equal to 21 days. 3 weeks equal to 7 into 3 days, which is nothing but 21 days. அவ்வளவுதான். ஸோ இதோட நம்ம 17th கொஸ்டின் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 18th கொஸ்டின் பார்க்கலாமா? இல்லை இந்த வீடியோல பார்த்துடலாம். ஒரே நிமிஷம் கீழே தள்ளிடுறேன். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டினரி இயர்ஸ் பிட்வீன் 2 consecutive leap years. ஓகே, 2 consecutive leap year நான் சும்மா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு 2020 2024 எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் இதுல நடுவில் இருக்கிற இயர்ஸ் தான் கவுண்ட் பண்ண கேட்டிருக்கான். நம்பர் ஆஃப் ஆர்டினரி இயர்ஸ் பிட்வீன் 2 consecutive leap years. நம்பர் ஆஃப் ஆர்டினரி இயர்ஸ் பிட்வீன் 2 consecutive leap years. ஸோ இதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கூடாது. போத் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸை நீங்க கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ வித்தவுட் தட் பீங் கவுண்டட் நடுவில் என்னெல்லாம் இருக்கு? 2021 22 23 இதுல தான் நடுவில் இருக்கு. ஸோ இது 3 தான் கணக்குல வரும். ஸோ 3 வருஷம் இருக்கு. ஒரு 2 லீப் இயருக்கு நடுவில் யூ ஹாவ் 3 ஆர்டினரி இயர்ஸ். 3 ஆர்டினரி இயர்ஸ், அவ்வளவுதான். 3 years ஆர்டினரின்னு சொல்லலாம், இல்லை 3 ஆர்டினரி இயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் 3 years. இதான் ஆன்சர் ஃபார் 18th கொஸ்டின். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல இது 3 முடிச்சிட்டோம். அப்புறமா நம்ம 14th கொஸ்டின் 15th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 14 to 18 ஃப்ரம் எக்ஸைஸ் 2.2 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா 19th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.